இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளி, இயக்குனர், மாபெரும் சக்தியான அந்த பரம்பொருள் பரமாத்மாவாகிய இறைவனை நம்பாமல் அவரை வழிபடாதவர்களின் நிலைமைதான் என்ன, கதி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வாங்க இந்த கதையை கேட்கலாம். மாதவன் ஒரு பெரிய வியாபாரியாம். தன் தொழிலில் நல்ல ஒரு வெற்றியை பெற்றவராம். நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை, மனைவி, மக்கள் என்று ஒரு பெரிய நகரத்தில் வசித்து வந்தாராம். மாதவனை பார்த்தோம்னா அவருக்கு கடவுள் நம்பிக்கைன்றது கொஞ்சம் கூட கிடையாதாம். வாழ்க்கையிலேயே கோயில் குளம்னு போனதே கிடையாதாம். ஆனா அவருடைய மனைவியை பார்த்தோம்னா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமா, அவங்க ஆழ்ந்த பக்தி உடையவர்களாம். மாதவனை எடுத்துக்கிட்டோம்னா தன்னுடைய வியாபாரத்தின் காரணமாக வருஷத்துல பல மாதங்கள் வெளியூர் பயணத்திலேயே இருப்பாராம். அதிகமான உழைப்பு, எப்ப பார்த்தாலும் ஹோட்டல் சாப்பாடு என்று சாப்பிட்டதுனால அவரு உடம்பு சரியில்லாம போயிடுச்சான். அவருக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் போல பல பிரச்சனைகள் உடல்ல வந்துடுச்சான். இதனால அவருக்கு ஒரு நோயும் ஏற்பட்டு விட்டதாம். எல்லா பெரிய டாக்டர் கிட்ட எல்லாம் போய் காமிச்சாங்களாம். ஆனா எந்த பிரயோஜனம் ஏற்படலையாம். நோய் தீர்ந்த வழி இல்லையாம். மனைவி ஒரு நாள் மாதவனை பார்த்து சொன்னாங்களாம், நான் அதனாலதாங்க உங்களை தொடர்ந்து எப்பவுமே நம்ம வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே இருப்பேன், சாமி கும்பிடுங்க, கடவுளை நம்புங்க, கோயில் குலன்னு வாங்கன்னு. நீங்க ஒரு நாளும் நான் சொன்னதை கேட்டதே கிடையாது. நீங்க கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க. அதனாலதான் இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க. இந்த நாளை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க, இந்த அவஸ்தைப்படுறீங்க. நான் சொன்னதை கேட்டு நீங்க கடவுள் நம்பிக்கை வைத்து கோயில் குலன்னு வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோயே ஏற்பட்டு இருக்காது அப்படின்னு அவங்க மனைவி சொன்னாங்களாம். சரி, பரவாயில்ல, இருக்கட்டவங்க, ஆனது ஆச்சு. இனிமேலாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்றபடி கொஞ்சம் நடந்துக்கோங்க, கோயில் குலன்னு வாங்க, கடவுளை நம்புங்க. இங்க மகாபலிபுரத்துல ஒரு பெரிய பழமையான ஒரு கோயில் இருக்கான். அங்க ஒரு சன்னியாசி இமயமலையத்துல இருந்து வந்து தங்கி இருக்கிறாராம். அவர்கிட்ட போனோம்னா அவரு எல்லா விஷயங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்றாராம். அவரை போய் பார்த்தா ஏதோ நம்ம பிரச்சனைக்கு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு என் மனசுக்கு தோணுது. கொஞ்சம் நீங்க என் பேச்சை கேட்டு அவர்கிட்ட போலாமே அப்படின்னு கெஞ்சி அவங்க மனைவி கேட்கவும் மாதவனும் ஒத்துக்கிட்டாராம். ரெண்டு பேரும் அந்த இமயமலை சாமியாரை பார்க்கறதுக்காக மகாபலிபுரத்துக்கு போய் சேர்ந்தார்களாம். மகாபலிபுரத்துல உள்ள அந்த கோயில்ல அந்த சன்னியாசியை சந்திச்சார்களாம். சந்திச்சு மாதவனின் மனைவி அந்த சன்னியாசி கிட்ட தன்னுடைய கணவரை பத்தின எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னாங்களாம். சொல்லிட்டு ஜோரா அழ ஆரம்பிச்சாங்களாம். அதை பார்த்த சன்னியாசி சொன்னாராம், அம்மா நீங்க அமைதியா இருங்க, அழுவதனால எந்த பயனும் இல்லை, முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாராம். நீங்க நினைக்கிறீங்க உங்க கணவர் கடவுள் மேல நம்பிக்கை வைக்காம அவரை வழிபடாம இருக்கிறதுனாலதான் அவருக்கு கடவுள் இந்த மாதிரி ஒரு சோதனையும் இவ்வளவு பெரிய ஒரு நோயும் கொடுத்திருக்கிறாருன்னு. ஆனா இது மிகவும் தவறான ஒரு கருத்து. கடவுள் எந்த ஒரு மனிதன் அவன் வழிபட்டாலும் சரி, வழிபடாவிட்டாலும் சரி, கடவுள் மேல நம்பிக்கை வைத்தாலும் சரி, வைக்காவிட்டாலும் சரி, அவர் எந்த மனிதனுக்கும் சோதனையோ வேதனையோ கஷ்டங்களையோ ஒரு நாளும் கொடுப்பதே கிடையாது. நாம் அனுபவிக்கிற சகல சுகங்களும் துக்கங்களுக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம செய்கிற கர்ம வினையின் பலன்தான். கர்ம வினைகளின் பலனால ஏற்படக்கூடிய பாவத்தை நாம கழிக்கிறோம்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மனம் சார்ந்த, உடல் சார்ந்த, குடும்பத்தின் உறவுகள் சார்ந்த, பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகள் மூலமா தான் நம்மளுடைய பாவ கணக்கை நம்ம தீர்த்து கொண்டு வருகிறோம். ஆனா ஒண்ணு, எவன் ஒருவன் கடவுள் மேல நம்பிக்கை வைத்து கடவுளை மனதார வழிபடுகிறானோ அவனுக்கு தன்னுடைய கர்ம வினையினால ஏற்படக்கூடிய பாவங்களை கழிக்கிறதுக்கு மிகவும் அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது கடவுளை நினைக்க நினைக்க அவன் தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற பாவ காரியங்கள் தானாவே கழிந்து கொண்டு போகும். இதே கடவுள் மேல நம்பிக்கை வைக்காமல் கடவுளை வழிபடாத இருக்கிறவனுக்கு அவன் இந்த வாய்ப்பை இழந்து விடுகிறான். இந்த வாய்ப்பை வேணாலும் உங்க கணவர் இழந்திருக்கலாமே தவிர, ஆனா இந்த சோதனைக்கும் வேதனைக்கும் கடவுள் காரணம் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. அடுத்ததாக நம்ம கோயில் குளம், பூஜை புரஸ்காரம், சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் செய்யலனாலும் பரவாயில்ல. இதெல்லாம் மனிதனாக ஏற்படுத்திய வழிமுறைகள், கலாச்சாரம். இதெல்லாம் பின்பற்றாவிட்டாலும் பரவாயில்லை. இருந்தாலும் கடவுள் மேல முழுமையான நம்பிக்கை வைத்து அன்பான மனசோட இறைவனை நினைத்தாலே போதும். நமக்கு வேண்டிய அருளும் அவருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம ஆன்மாக்கு வேண்டிய சக்தி கிடைக்கும். நம்ம புத்தி பல மடங்காக அதிகமா செயல்படும். மனசுல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும், உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று அந்த சாமியார் சொன்னாராம். இது வரைக்கும் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மாதவன் சாமியாரை பார்த்து சொன்னாராம், நீங்க சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு எனக்கும் அந்த இறை நாமத்தை சொல்ல வேண்டும் என்கிற ஆசை வந்து விட்டது. அவர் நாமத்தை இனிமேல் தினமும் ஜபிப்பேன், ஜபித்து கொண்டே இருப்பேன். முடிந்த அளவுக்கு கோயில் குலன் கூட நான் என் மனைவியை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே மாதவன் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான். சாமியாரை பார்த்து நன்றி சொன்னாங்களாம். அது பிறகு சாமியார்கிட்ட கேட்டாங்களாம், என் கணவனுக்கு ஏற்பட்டு இந்த நோய் அதுல இருந்து விடுதலை பெறறதுக்கு எதனா வழி இருந்தா சொல்லுங்களேன். அதை கேட்ட சாமியார் சொன்னாராம், ஒரு 3 மாசத்துக்கு நீங்க
அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த அசைவ உணவை நிறுத்தி விடுங்கள். 3 மாசத்துக்கு சைவ உணவை சாப்பிடுங்க. நித்தம் காலையிலையும் சாயங்காலமும் எதனா ஒரு கோயிலுக்கு போங்க. அந்த கோயில்ல போய் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது உட்காந்து மனசார அந்த கடவுள் நாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். ஒரு 3 மாதம் கழித்த பிறகு பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்க ஆரோக்கியத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச பூஜையும் உங்களுக்காக செய்யறேன் அப்படின்னு அந்த சாமியார் சொன்னாராம். அதை கேட்ட பிறகு மாதவனின் மனைவிக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் மனசுல ஒரு பெரிய உற்சாகம் ஏற்பட்டதாம். அங்கிருந்து மாதவனும் மாதவனின் மனைவியும் கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்களாம். அதன் பிறகு மாதவன் நித்தமும் இறைவனின் நாமத்தை ஜபித்த கொண்டே இருந்தாராம். பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போவாங்களாம். அவர் சாமியார் சொன்னது மாதிரியே அசைவ சாப்பாடு சாப்பிடுறதை நிறுத்தி விட்டார்களாம். கோவிலுக்கு போய் காலையிலையும் மாலையிலையும் 1/2 மணி நேரம் உட்காந்து இறை நாமத்தை ஜபிப்பார்களாம். இப்படியே செய்து கொண்டிருந்தார்களாம். 3 மாதம் கடந்த பிறகு என்ன ஒரு ஆச்சரியம், அவர் உடல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதாம். அதுக்கு பிறகு அவங்க டாக்டரை போய் சந்திச்சார்களாம். டாக்டர் அவங்கள ஸ்கேன்லாம் எடுக்க சொன்னாராம். அந்த ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்த பிறகு பார்த்தா அவர் உடம்புல அந்த நோயே இல்லாம போயிடுச்சான். இதை கேட்ட மாதவனுடைய மனைவிக்கும் இன்ப அதிர்ச்சியாக இருந்ததாம். 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி வந்தார்களாம். மாதவன் வீட்டுக்கு வந்த பிறகு மனைவியை பார்த்து சொன்னாராம், இது வரைக்கும் நான் பணம் பொருள் என்று எவ்வளோ ஓட்டம் ஓடி இருக்கேன், வாழ்க்கையில எவ்வளோ பணம் பொருள்லாம் சம்பாதித்திருக்கேன். ஆனா எனக்கு எந்த காலகட்டத்திலையும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆனந்தமும் சந்தோஷமும் வாழ்க்கையில ஏற்பட்டது இல்லை. ஆனா இந்த 3 மாத காலத்துல என் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி. சமீப காலமாக தான் என் வாழ்க்கையில நான் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டு இருக்கேன், பேரின்பம் பேரானந்தம்னு. அதையெல்லாம் இப்பதான் அனுபவித்து கொண்டு இருக்கேன். அந்த அனுபவத்தை என்னால வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த அனுபவம் ரொம்பவும் இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது, இந்த சன்னியாசி ரிஷி முனிகள் எதற்காக இந்த உலகம் வேண்டாம், இதுல வாழ்கிற மக்கள் எல்லாம் யாருமே வேண்டான்னு எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு இறைவனே சரணாகதி என்று சரணடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பெருமிதம் பட்டாராம். அதை கேட்டுக்கொண்டிருந்த அவர் மனைவியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் கொட்டியதாம். எனவே நண்பர்களே, கடவுளை வழிபட்டாலும் சரி வழிபடாவிட்டாலும் சரி அவருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, இறைவன் என்கிற சக்தி அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு சூரியனை போல. சூரியன் உதயமாச்சுன்னா என்ன ஆகும், அதோடைய வெளிச்சம் பூமியில 4 பக்கமும் பரவும். ஆனா நம்ம வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு கதவையும் ஜன்னலையும் மூடி வச்சோம்னா நம்ம அறைக்குள்ள அந்த வெளிச்சம் ஒரு நாளும் வராது. நம்ம இருட்டுக்குள்ளேயே வாழ வேண்டியதுதான். அதே போலதான் அந்த இறைவன் என்கிற மாபெரும் சக்தியை நாம புரிந்து கொண்டு யார் ஒருவர் அவருடன் இனிமையான சுயநலம் இல்லாத பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் என்கிற சூரிய ஒளி எப்பொழுதும் கிடைத்த வண்ணமே இருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மகிழ்ச்சியோடு இருங்கள். பிடித்திருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.